இறந்து 3 நாள் ஆன உங்கள் அண்ணன் உங்கள் பெட்ரூம் டோர் தட்டினா நீங்கள் திறப்பீங்களா? ஒரு பொண்ணோட அண்ணன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து 3 நாள் ஆகுது. அந்த பொண்ணு வீட்டில் இருக்க எல்லாரும் ரிச்சுவலுக்காக வெளியே போயிடுறாங்க. அப்போது அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கா. திடீர்னு மெயின் டோர்லேருந்து டக் டக்னு தட்டுற மாதிரி ஏதோ சவுண்டு கேட்குது. ஆனால் அதை அவள் பெருசாக கண்டுக்கல. அதுக்கடுத்து பார்த்தா அந்த பொண்ணோட பெட்ரூம் டோர்லேருந்தே டக் டக்னு யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. கதவை திறக்க பயந்துட்டு கதவு கிட்ட போயிட்டு கதவுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன கேப்பில் தலையை வச்சு பார்க்குறா. ஆனால் அங்கே இவ பார்க்குற மாதிரி யாரோ ஒருத்தவங்க கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அவளால் எதுவும் பேச முடியாமல் அந்த ரூமோட மூளைக்கு போயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அந்த டைமில் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவளை சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் அவள் பயத்துலேருந்து வெளியே வரல. சும்மா நண்பர் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க, நெருக்கமான ஒருத்தவங்க திடீர்னு இறக்குறப்போ கடுமையான துக்கம், தூக்கமின்மை, பயம் காரணமாக நம்ம மூளை இன்னும் அவங்க நம்ம கூட இருக்க மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கும். இதுக்கு பீரிவ்மென்ட் ஹாலுசினேஷன் பேர். அதே நேரம் நம்ம கண்களை ஏமாத்துற இன்னும் ரேரான ஒரு விஷயமும் இருக்கு. ஆட்டோஸ்கோபிக் ஹாலுசினேஷன் பேர். இல்லாத ஒரு மனித உருவத்தை நம்ம பார்த்த மாதிரியே நம்ம மூளை நம்ம உணர வைக்கும். சில சமயம் அது நம்ம தோற்றத்தை மாதிரியும் தெரியலாம். சில பெர்ஸ்பெக்ஷன் டிசார்டர்னால மனுஷ உருவங்களை பார்த்த மாதிரியும் தோணலாம். இதனால் அந்த பொண்ணு நைட்டு பார்த்தது பெய்யா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பயங்கர துக்கத்தினாலையும் பயத்தினாலையும் வந்த ஒரு மாயை தான்.